ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 1/4 கப் தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் இன்னைக்கு 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கின அப்புறமா கடைசியாக ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா தாளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதமும் வறண்டு போகாது. நீங்கள் இதை செஞ்சு வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் ரைஸ் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறிக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.